சார் வணக்கம் சார். வணக்கம் மார்ஷல். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு தஞ்சையில் கூட்டத்தை நடத்தி இருக்கிறார். இது எலெக்ஷன் அல்ல, இட் இஸ் அன் எமோஷன் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு அரை மணி நேரத்திற்கு மேல ஒரு பேருரை ஆற்றி இருக்கிறார். நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. ஜனநாயகம் பத்தி பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ஜனநாயகம் பற்றி பேசியிருக்கிறாரா? பார்த்தார். ஜனநாயகத்துக்காக பட்டும் படாம ஸ்டாலின் குரல் கொடுத்தது நன்றிங்கிறார். ஜனநாயகத்துக்கு மட்டும் கொடுக்கல தம்பி, பராசக்திக்கு சேர்த்து தான் கொடுத்தாரு. உங்களுக்கு சிவகார்த்தியம் படத்துக்கு சேர்த்து கொடுத்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கெட்டு போச்சு? பராசக்திக்கும் கட்டு இருந்தது இல்லை. அப்போ அந்த அளவுக்கு சிவகார்த்தியம் மேலே உங்களுக்கு அவர் படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி வந்துடக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கா? உங்கள் படத்துக்கு மட்டும் இல்லை, பராசக்திக்கும் சேர்த்து தான் கொடுத்தாரு. பட்டும் படம் கொடுக்கல, பொத்தாம் பொதுவாக கொடுத்தாரு. உங்களுக்கு இது அதில் கூட சிவகார்த்தியனுக்கு ஒரு பேர் வந்துடக்கூடாதுங்கிற சேர்த்து தான் அந்த குரலை கொடுத்தாரு. விஜய் தெற்றி திரிச்சு மறைச்சி பேச பார்க்குறாரு. ரெண்டு படத்து பேரையும் சொல்லலை. ராகுல் காந்தி ஜனநாயகத்துக்கு மட்டும்தான் சொன்னார், பராசக்திக்கு சொல்லலை. அதனால தான் பராசக்தி குழுவை இவர் பார்த்து சிவகார்த்தியனுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை பிரைம் மினிஸ்டர் மோடி கொடுத்தார். சிவகார்த்தியனை பிரதமர் மோடி கூப்பிட்டு பார்த்தார். அதுக்கு விஜய்க்கு சில ஆதரவாளர்கள் உள் நோக்கம் கற்பிக்கிறாங்க. ரொம்ப மோசமான அது ஒரு கேரக்டர். நம்ம அதுக்கு கோவப்படலை, அவங்க திருந்தினா சரி அந்த இடத்துக்குள்ள. இதில் அரசியல் ரீதியாக ஒரு கட்டத்துக்குள்ளே மோடியை போய் விஜய் கோயம்புத்தூரில் பார்த்த சூழ்நிலையில் பராசக்தி படம் தமிழ் கலாச்சாரத்துக்கான படம்னு, தமிழர்களுக்கான படம்னு பிரதமரே பராசக்தி படத்தை பார்த்தாரு. ஆனால் அந்த பராசக்தியும் கட்டாச்சு. அன்னைக்கு ரிலீஸை பற்றி ஸ்டாலின் எதுவும் பண்ணலை. ரிலீஸை பற்றி உங்கள் படத்துக்கு நீங்கள் தான் பேசணும். ஸ்டாலின் குரல் கொடுத்தாரு, நன்றி. இவ்வளோ நாள் கழித்து 30 நாள் ஆகி அந்த நன்றியை கொடுக்கறது இதுவரை தூங்கிட்டு இருந்தீங்களா? குரல் கொடுத்ததும் நன்றி தெரிவிக்கிறது தானே கரெக்டு. அப்போ இவ்வளோ நாள் தூங்கிட்டு நன்றி தெரிவிக்கிங்களா? இது என்ன நன்றி தெரிவிப்பு? அப்போ உங்கள்கிட்ட ஏதோ கோளாறு இருக்குது. ஜனநாயகம் பட விஷயத்தில் நீங்கள் ரொம்ப புத்தி பேதலிச்சு போன மாதிரி நில குலைஞ்சி போய் நிற்கிறீங்க. அதை மறைச்சிக்கிட்டு நடிக்கிறீங்க. உங்கள் படம் விழுந்துட்டு அவுட் ஆகிட்டு. படம் டைமுக்கு வரலன்னா அது ஒரு பெண்டிங் படம். பட்டிக்காட்டு பொன்னையா, வைர நெஞ்சம், நானும் ஒரு தொழிலாளி, நாட்டுக்கு ஒரு நல்லவன், இந்த மாதிரி அது ஒரு பெண்டிங் படம். எந்த ஒரு பெண்டிங் படம் சரியாக போகாது. உங்களுக்கு அந்த பொங்கல் ஹாலிடேஸ் ப்ளஸ் ஜனவரி 26 வரை ரொம்ப கனவோட கடைசி படம்னு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தையும் பண்ணி, பொய்யான பிரச்சாரம் தான். 5 வருஷம் வேறு படம் நடிக்காமல் இருந்தால் தான் கடைசி படம். அப்போ பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்தீங்க, அந்த படம் காலி ஆயிடுச்சு. திரும்ப சொல்கிறோமா, நாங்கள் 8ஆம் தேதியே உங்களுக்கு இன்னொரு ட்ரீட்மெண்ட் தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வரும்போதே ராகுல் காந்தியை ஊதுகுழலாம் ஒட்டுண்ணியாக தொங்கு சதையாக வாரீங்க. இந்த நாட்டின் மானத்தை, ஆர்எஸ்எஸின் மானத்தை ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு காரு ஆர்எஸ்எஸின் மானத்தை, இந்துக்களின் மானத்தை, இந்தியர்களின் மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாற்றின சோனியா கிட்ட நாடு 3ஆவது முறை போகாமல் காப்பாற்றின மோடி உங்களுக்கு தீய சக்தி, கொள்கை எதிரி. விட்டுருவோமா? சொல்லி அடிச்சு 8ஆம் தேதி. இதுதான் மெயின் பிளே. இதில் அடுத்த பிளே இதில் என்னன்னா, உங்களுக்கு கவர்னர் ஆதரிச்சாரு, கவர்னரை பார்த்தீங்க, பெண்கள் பாதுகாப்பு கவர்னர்கிட்ட மனு கொடுத்தீங்க, உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைச்சிது. மேலும் உங்களுக்கு லெட்டர் பேட் கட்சியான உங்களுக்கு கவர்னர் டீ பார்ட்டிக்கு அழைப்பு கொடுத்தாரு. இவ்வளவு முக்கியத்துவம் கிடைச்சிது. இது ஹேமமாலினி கமிட்டி போட்டாங்க. இது ஏன் அண்ணாமலையை உங்களை ஆரம்பத்தில் பாராட்டினாரு, உங்களுக்கு ஆதரவு நின்னாரு. நயினாரு என்ன வருத்தம் வந்தாரு கரூர் விஷயத்துல, தமிழிசை காலையிலும் சாயங்காலம் என்ன வருத்தம் வந்தாங்க. பாஜக ஆதரவு யூடியூபர்ஸ் ரங்கராஜ் பாண்டே போட்டவங்களும் உங்களை பலம் நிரூபிக்காதவங்களை என்ன தூக்குனாரு. அத்தனையும் தலைகளா தொங்க போட்டு 8ஆம் தேதி சொன்னோம் நாங்க ஜனநாயகம் வராதுன்னோம். என்னாச்சு ஜோசப் விஜய் அவர்களே? மீண்டும் சொல்றேன், நீங்க செய்த தவறுக்கான பாடத்தை நீங்க படிச்சுட்டீங்க. இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன். ஒன்று, என் ஜனநாயகம் படத்துக்கு பாதிப்பு, அதை எதிர்த்து நான் குரல் கொடுப்பேன்னு சொல்லி நிற்கணும், அல்லது அரசியல் விட்டு போகணும். ஸ்டாலின் உங்களுக்கு குரல் கொடுக்கல, பராசக்திக்கு சேர்த்தான் குரல் கொடுத்தாரு. இன்னும் சொல்ல போனால் பராசக்தி தான் மெயினாக குரல் கொடுத்தாரு அவர். ஜனநாயகம் தானே வரலங்கிறது. பராசக்தி சிவகார்த்தியன் படம், டான் பிக்சர்ஸ் படம், அவ ஒன்றும் பெரிய அரசியல் படம் இல்லையே, காங்கிரஸுக்கு எதிரான அரசியல் படம் தானே. அப்படி பார்த்தாலும் இந்தி போராட்டங்கும் போது பாஜக அரசுக்கு என்ன? இப்போ கேரளா ஸ்டோரி வருதில்ல, சீமான் தான் கேரளா ஸ்டோரிக்கு எதிர்ப்பு ஏதோ திருச்சி அறிக்கை கொடுத்துருக்காரு. அப்போ அவர் எதுனாலும் அவருக்கு ஸ்டாண்டில் தெளிவாக இருப்பார். நீங்கள் கேரளா ஸ்டோரிக்கு தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணலாமா கூடாதா? என்ன சொல்றிய விஜய்?
அப்போ நீங்கள் எதுலேயுமே உங்களுக்கு நிலைப்பாடு கிடையாது. திமுக மேல்மா பரந்தூர்னு ஏதோ திமுக கேட்டீங்க, அது திமுக பதில் சொல்லிட்டு உங்கள் நிலைப்பாடு என்ன அதில்? ஸோ இது மீண்டும் 10ஓடு 11 பிரசங்கம், டல் அடித்த பிரசங்கம், போர் அடித்த பிரசங்கம், ஒன்றும் புதுசாக இல்லை. பழைய அதே உதயநிதி ஸ்டாலின் மேலே உள்ள வன்மத்தில், காழ்ப்புணர்ச்சியில் உதயநிதி ஸ்டாலின் மேலே உள்ள வன்மத்தை ஸ்டாலின் மேலே ஏற்றி பேசுனீங்க. உங்கள் ஆட்களை வச்சு உதயநிதி ஸ்டாலின் மேலே வன்மத்தை முதல்ல காட்டிகிட்டு இருந்தீங்க. உங்கள் வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் ஸ்டாலின் மேலே காட்டுறீங்க, அவ்வளோதான். ஸ்டாலின் என்ன கலைஞர் மாதிரி ஒரு கூட்டணியை காப்பாற்ற முடியாத தலைவரா? கூட்டணியை தெளிவாக காப்பாற்றிருக்கிறார். உங்களை நம்பி யார் வருவா? காங்கிரஸுக்கு 117, விஜய்க்கு 117 நீங்கள், தாவேக்காக்கு 117 நீங்கள், விசில் சின்னம் 117 தொகுதியிலையும் சுயேட்சைகளுக்கு போகும். காங்கிரஸுக்கு நீங்கள் 117 சீட்டு கொடுத்தா காங்கிரஸை உங்கள் கையில் எடுக்க வேண்டியது தானே? காங்கிரஸ் உங்களை நம்பி வரலையே. ஏன் டிடிவி தினகரன் தாவேக்காவுக்கும் திமுக தான் போட்டினார். அவர் இன்னைக்கு என்டிஏக்குள்ளே போய் சேர்ந்துட்டார். பன்னீர்செல்வம் உங்கள் கூட்டணியில் வரான்னு சொன்னாப்புல அவர் இன்னைக்கு திமுகவில் போய் சேர்ந்துட்டார். வேற யாரெல்லாம்? டாக்டர் கிருஷ்ணசாமி அவங்க கூட வராரா? ஜான் பாண்டியம் உங்கள் கூட, ஜான் பாண்டியம் முதல்ல உங்களை அடிச்சுட்டார், பலன் நிரூபிக்காதவர்னு. அவர் பக்காவாக அடிச்சுட்டு போயிட்டார். அடுத்து யார் உங்கள்கிட்ட யார் வரதா யார் சொன்னா? சசிகலா அம்மையார் வரதா சொல்கிறாங்க, என்ன ஆகுதுன்னு தெரியல. டாக்டரையா வரதா சொல்கிறாங்க, என்ன ஆகுதுன்னு தெரியல. அப்போ பலம் நிரூபிக்காத உங்களை நம்பி யார் கூட்டணிக்கு வந்திருக்கிறாப்புல? அப்புறம் ஆர்டி சொன்னான்ல, விஜயகாந்த் மாதிரி நிற்கணும், ஜாதி கட்சியோட கூட்டணி கிடையாது, 214 நிற்போன்னு சொல்லணும் இல்லை? ஏன் நீங்கள் தப்பு கணக்கு போட்டீங்க? ஏன் சார் தப்பு கணக்கு போட்டீங்க? அங்கே கூட்டணி இங்கே கூட்டணி பப்ளிசிட்டிக்கு ஓட்டணும், அதுதானே உங்கள் நோக்கம். கொடுத்த 10 கோடியும் சினிமாவுக்கு வசூலுக்கு பயன்படுத்தணும். பின்ன எதுக்கு நீங்கள் தெளிவான ஒரு நிலைப்பாடு எடுக்கல? ஜாதி கட்சியோட கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாரியா சுத்த வீரர் கேப்டன் விஜயகாந்த் வரும்போது 2006ஆம் ஆண்டு. நான் கூட ஜெயலலிதா அம்மையார் அவர் அரசியல் ரீதியாக மிரட்டுறதுக்கு பாமகவுக்கு எதிராக விஜயகாந்தும் பிசிகாவும் சேர்ந்தா 30 தொகுதியில் ஜெயலலிதா அம்மையார் 3வது போவாங்கன்னு ஒரு செய்தியை சண்முகம்னு ஒரு முக்குலத்தோர் சமூக புரொக்ரஸி அவுட்லுக் கொண்ட ஒரு நண்பர் மூலமாக தின மலரில் ஹெட்டிங்கை போட்டோம். பதறிட்டு வந்து ஜெயலலிதா திருமாவளவனுக்கு 8 சீட்டு கொடுத்தாங்க. அந்த கட்டத்துக்குள்ளே விஜயகாந்த் வந்து ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி நின்னாப்புல. ஆனால் விஜயகாந்தும் பிசிகாவும் சேர்ந்துருவாங்களோன்னு நினச்சி பிசிகாவுக்கு பயந்து சீட்டை கொடுத்தாங்க ஜெயலலிதா அம்மையார். இப்போ உங்களுடைய இது வந்து கூட்டணி ஆட்சின்னு சொன்னீங்க. யாராவது கூட்டணி ஆட்சி உங்கள்கிட்ட வந்தாங்களா? கடைசியாக சோடங்கர் காங்கிரஸுக்கு திமுக கிட்ட உங்களை காட்டி காங்கிரஸ் கொஞ்சம் சீட்டு கூட வாங்குறாங்க, அது உங்களோட பங்களிப்பு இருக்கு. இதனால தானங்க நீங்கள் அடி வாங்குறீங்க. இதனால தானங்க உங்களுக்கு ஜனநாயகத்துக்கு காங்கிரஸுக்கு பார்கெனிங் ஏற்றி விடுறதுனால தானங்க ஜனநாயகத்துக்குள்ள அடி வாங்குறீங்க. இது தெரியாதா உங்களுக்கு? புரியாதா? புரிஞ்சும் புரியாத மாதிரியா நடிக்கிறீங்க? ஏற்கனவே சொல்லிட்டேன், கூட நடித்த கதாநாயகெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. இவ்வளோக்குள்ள கோழையான ஆளுக்கு எதுக்கு அரசியல்னு கதாநாயகெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. இந்த கதாநாயகெல்லாம் மார்க் போடுவாங்க, எந்த ஹீரோ போல்டானவன்னு. அதில் ரொம்ப அரசியலுக்கு வந்து போல்ட்னஸ் ரொம்ப குறைஞ்ச ஒரு ஹீரோவாட்டு விஜய் ப்ரோ ஆயிட்டீங்களா ப்ரோ? போல்ட்னஸ் ஆன ஹீரோவாட்டு உங்கள் கதாசிரியர்கள் உங்களை பற்றி ரொம்ப வீரமாக வசனம் எழுதுவாங்கல்ல, ரொம்ப வில்லங்கிட்ட எதிராக டைலாக் எழுதுவாங்கல்ல, அந்த கதாசிரியர்கள் எல்லாம் இது காகித புலி, வெத்து பொம்மை, வெத்து வெட்டுன்னு சிரிக்கிறான். உங்கள் படத்துக்கு வசனகர்த்தாக்கள்லாம் சிரிக்கிறான். உங்கள் கருத்தோட தொழில் நடிகர்கள்லாம் உங்களை சிரிக்கிறான். ஐயோ, ஜான ஆரோக்கியசாமி கூட உள்ளுக்குள்ள சிரிக்கிறான். உங்களை பார்க்க வரும்போது ரவீந்திர சாமி அடிக்கிற அடி சரிதானே? மோடியை எதுக்கிறதுக்கு உங்களுக்கு என்னையா லெட்டர் பேடு? உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. மக்களவை தேர்தலில் நின்று வாக்கு நிரூபிக்க முடியாத உங்களுக்கு, சட்டமன்ற இடைத்தேர்தலில் நிற்க முடியாத உங்களுக்கு, மோடி எதிர்க்கிறதுக்கு என்ன அதிகாரமும் பலமும் இருக்குது. அதனால தான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறீங்க. மாட்டிட்டு இருக்கிறீங்க. என்ன எப்படி நடிச்சு மறைக்கிறீங்க பாருங்க. அப்படியே சொன்னா போனா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போ, ஒண்ணுமே நடக்காத மாதிரி. ஜனநாயக படத்தில் உங்களுக்கு ஒன்றும் நடக்காத மாதிரி நடிக்கிறீங்களே. கிரேட் விஜய் நடிப்புல, நீங்க வெளியுலகத்தில் நடிப்புல கிரேட் விஜய், ரொம்ப கிரேட். இன்னும் நீங்க ஸ்டாலின் எதை அறத பழசான அரைச்ச புளிச்ச மாவை அன்னையிலேருந்து இன்னைக்கு வர திமுக அறத பழசான விஷயங்களை அறுத்துக்கிட்டு இருக்கீங்களே, அருவ கச்சேரிய. உங்களுக்கு வந்த ரியல் இஷ்யூக்கு வாங்க. ஜனநாயகத்தை யார் அடிச்சா, எதுக்கு அடிச்சா, எதனால அடிச்சா, அதை சொல்லதுக்கு துணிவில்லை. தம்போடு துணிவோடு வந்து சொல்லணுமா வேண்டாமா? இதை சொல்லாத உங்களை என்ன சொல்ல விஜய்?
நான் எத்தனை அளவு உங்கள் கதாநாயகர்கள் கிண்டல் பண்ணுறாங்க, உங்கள் கதாசிரியர்கள் கிண்டல் பண்ணுறாங்க, உங்கள் ஸ்டண்ட் மாஸ்டர்கள் கிண்டல் பண்ணுறாங்க, உங்கள் இயக்குநர்கள் கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொன்னும் கொஞ்சம் கூட தோல் அவ்வளோ கட்டியா, சூர் சொல்லணும் இல்லையா, கொஞ்சம் கூட உப்பு போட்டு தானே சாப்பிட்றீங்க, இவ்வளோ அடி வந்த முறை ஏன் இருக்காமல் இருக்கிறீங்க? இதுக்கு மேலே உங்களை என்ன சொல்ல ப்ரோ, எதிர்த்து நின்னுங்க ப்ரோ, அதைத்தான் எதிர்க்கிறோம் ப்ரோ. அந்த அன்புக்கு நான் படத்தில் ரஜினிகாந்த் கராத்தே ஜெயராஜன் கராத்தே மணிட்டு சொல்லுவார், எல்லாத்துக்கும் நாள் குறிச்ச உனக்கு நிமிஷம் கொடுக்குறேன் எட்ராச்சிட்ட. அந்த மாதிரி உங்களுக்கு ஜனநாயகத்தில் குறிச்சிட்டாரு மோடி. சசிகலா அம்மையாருக்கு பண்ணுறதை உங்களுக்கு பண்ணுறாரு. சரி, தப்பான ஆலோசகர்கள், தவறான முன்முடிவு, மத வெறியில் மோடி எதுக்கிறது. அந்த மத வெறிக்கு தான் இன்னைக்கு உங்களுக்கு அடி விழுந்திருக்கு. அடிச்சு அடியை வாங்கிட்டு பேச முடியாமல் இருக்கிறீங்க. எத்தனை வீடியோவில் நக்கல் நையாண்டி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, இதுக்கு மேலே உங்களை இதில் கிண்டல் பண்ணணுமான்னு எனக்கே இந்த அறத பழசான இந்த ஜனநாயக விஷயத்தில் உங்களை போட்டு கிண்டல் பண்ணதுக்கு சலிச்சு போச்சு விஜய். நீங்கள் தான் சொல்கிறீங்க பாஜகவுக்கு எதிராக சதி பண்ணுறாரு, ராகுல் காந்தியோட கைக்கு வருகிறார், அப்படி இப்படி, அதனால தான் பாஜக பழிவாங்க. இன்னைக்கு முதற்கொண்டு சார் இந்த ஜனநாயக விஷயத்தில் கூட அவர் பாஜக விட்டு பேசவே இல்லை. அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்காரு. அவரை போய் எதுக்கு பிஜேபி நோண்டு? பிஜேபி யாரும் நோண்டலையே. மோடி பிஎம்ஓ இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் இந்த பெரிய ஒரு இது நடக்குது. சசிகலா அம்மையார் விஷயத்துலையும் அதுதான் நடந்தது. நீங்கள் அரசியலுக்கு வந்தால் உங்கள் அரசியலை பண்ணணும். ராகுல் காந்தியை காட்டி மோடிக்கிட்ட போர் பட்டி பண்ண நினச்சார் ஐயா நடராஜன். அதனால அத்தனை பேர் சொல்லியும் எங்கள் கருத்து மோடிக்கிட்ட எடுபட்டு, ஜான் அரிக்கசாமிக்கு இது ரொம்ப நல்லாவே தெரியும். யார் கருத்து மோடிக்கிட்ட வெயிட்டேஜ் உண்டு, யார் மோடிக்காக சிந்திப்பான், யார் மோடிக்காக உணர்வுபூர்வமாட்டும் அறிவுபூர்வமாக நிற்பாங்கிறது தெரியும். அது ஒன்று தமிழ் மண்ணில் நடந்த பிறகும் மோடியை டேக்கன் ஃபார் கிராண்டட் ஆட்டு. இவருக்கு என்ன தெரியும், இவர் இதிலெல்லாம் தலையிட மாட்டாருன்னு நினச்சி நீங்கள் ஏளனமாக நினச்சதோட விளைவு இன்னைக்கு இவ்வளோ அடியை வாங்கிட்டீங்க. நாங்கள் வெளிப்படையாக தானே சொல்கிறோம். ஏன்னா எங்கள் ஆட்களுக்கு தெரியும், அர்பன் நக்சல், மதமாற்ற கோஷ்டி, லயலா கோஷ்டி, இந்த கோஷ்டிக்கு மிஷினரி கோஷ்டி, இதை மோடி அடித்தது கரெக்டு தான், தெளிவாக அடிச்சிருக்கிறாருங்கிறது மோடியோட சப்போர்ட்டர்ஸுக்கு தெரியும். அதனால மோடி உங்களை அடிக்கிறாரு. நீங்கள் பட்டுக்கிட்டும் அழ முடியாமல் இருக்கிறீங்க. ஸ்டாலினை பொறுத்தளவில் கிறிஸ்தவர்கள் ஓட்டு அவருக்கு வேணும். நீங்கள் கிறிஸ்தவர் வெள்ளாளர், கிறிஸ்தவர் பறையர்னு உங்களை பற்றிய ஒரு தோற்றம் இருக்குது. பறையர் கம்யூனிட்டி கிடையாது, கிறிஸ்தவ வெள்ளாளர் கம்யூனிட்டியை சேர்ந்த நீங்கள். கிறிஸ்தவர்கள் ஓட்டு உங்கள் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் பெயர்மோனுக்காக இந்தா சாப்பிடுப்போ, கோழி சாப்பிடுப்போ, இந்தாப்போ சாத்தூர் கார சாவு சாப்பிடுப்போ, இந்தாப்போ கோயில்பட்டி கடலை மிட்டாய் சாப்பிடுப்போ, இப்படி அவர் உங்களை சாத்தூர் வெள்ளரி பிஞ்சு சாப்பிடுப்போன்னு அவர் உங்களை கொஞ்சிறாரு. நீங்கள் அவர் கொஞ்சிறாருங்கிறதுனால நீங்கள் அவருக்கு எதிராக பேசுகிறீங்க. அவர் எதிரியாக பார்க்குறது எடப்பாடியையும் மோடியையும் தான், பாஜகவையும் தான், இந்துத்துவாவையும் எடப்பாடியும் தான் எதிரியாக பார்க்குறாரு. அவர் அரசியல் பண்ணுறாரு, முதல்வராக இருக்கிறாரு. எடப்பாடியையும் இந்துத்துவாவையும் தான் எதிரியாக கட்சி அரசியல் பண்ணுறாரு. திருப்பரங்குன்ற இஷ்யூனாலும் சரி, மத்திய மாநில உறவு சம்மந்தப்பட்ட இஷ்யூனாலும் சரி, நிதி ஒதுக்கீடு இஷ்யூனாலும் சரி, மத்திய அரசு தான் அவர் எதிரியாக பார்த்து சொல்கிறாரு. அதில் நீங்கள் மத்திய அரசு தவறா அவர் சரியாங்கிறதுக்கு உங்களுக்கு கருத்து சொல்ல முடியலை. மற்றபடி எடப்பாடி பழனிசாமி 20 விழுக்காடு வாக்கெடுத்தவர். 20 விழுக்காடு எடப்பாடி வாக்கெடுத்தவர். எடப்பாடி ஒன்றும் கீழே இல்லை. 36 தொகுதியில் ஸ்டாலினோட மேலே. ஜெயலலிதா எம்ஜிஆரை விட அந்த 36 தொகுதியில் எடப்பாடி மேலே. எந்த 36? சேலம், தர்மபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், 6 பார்லிமெண்ட், 36 செக்மெண்ட் வருது. இந்த செக்மெண்ட்டுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி 1980ஆம் ஆண்டு மக்கள் தலைவர் எம்ஜிஆரை விட சுமார் 8-10 விழுக்காடு அதிக செல்வாக்கு கொண்ட தலைவர். இந்த பகுதிக்குள்ள 2009 ஜெயலலிதாவோட செல்வாக்கு கொண்ட தலைவர் இவர் எடப்பாடியார். இந்த தொகுதிக்குள்ள 96 ஜெயலலிதா கூட கம்பேர் பண்ணாண்டாம். எடப்பாடி எவ்வளோ மேல். அப்போ எடப்பாடி பலமான இடத்துல போய் நின்றுக்கிட்டு சேலத்தில் அதிமுக பலகீனம் அடைஞ்சு விட்டுன்னு சொல்கிறீங்க. என்ன டேட்டா உங்கள்கிட்ட இருக்குது? உங்கள் டேட்டா அட்லீஸ்ட் ஆசாமிகளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, கெப்பாசிட்டி இருக்குதா? ஸோ எடப்பாடி பழனிசாமி இந்த 36 தொகுதிக்குள்ள ஸ்டாலினை விட பெரிய தலைவராக இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமியை ஸ்டாலின் எதிரியாக வச்சு அரசியல் பண்ணுறாரு. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? ராகுல் காந்தி தான் பார்லிமெண்ட்னு சொல்லிக்கிட்டு பார்லிமெண்ட்டிலே பின்னங்கால் பரடிப்பட நிற்காமல் ஓடிட்டீங்க. சிஏ எதிர்ப்புன்னு ஒரு அறிக்கையை விட்டு முஸ்லீம் பீஸ்ட் படத்தை வெறுத்தாங்கிறதுக்காக அவரை திருப்திப்படுத்துறதுக்கு சிஏ எதிர்ப்புன்னு ஒரு அறிக்கையை விட்டுட்டு களத்தை விட்டு ஓடிட்டீங்க. கடைசியாக களம் யாருக்கிட்டலாம் இருந்தது? சீமான் தான் களத்துக்குள்ளே நின்னார்.
ஸ்டாலினா சீமானாங்கிற களம் தான் கடைசியாக நடந்தது. பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணாங்கிற களம் தான் நடந்தது. திராவிடமா தமிழ் தேசியமாங்கிற களம் தான் நடந்தது. அதில் சீமான் 16 விழுக்காடு வாக்கெடுத்தார். அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்கு, அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்கு, அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு ஒரு தம்பி சாட்டை துறைமுருகன் இப்போ சூப்பர் ஸ்டார் ரேஞ்சிங் வந்துட்டு இருக்கிறான். இன்னும் சவுக்கு தான் இருக்கிறாப்புல, தம்பி நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறான். அவர் ஒரு இதுக்குள்ளே போட்டு உங்களை வறுத்தெடுத்து விஜயெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு காட்டி 16 விழுக்காடு வாக்கு இடைத்தேர்தலில் ஸ்டாலினை எதிர்த்து தைரியமாக நெஞ்ச நிமிர்த்தி நின்று சீமான் சாதிச்சார். களத்தை விட்டு கோழை நாய் ஓடிட்டான்னு உங்களை தான் சொல்கிறாரு சீமான். நீங்கள் வெளியே வந்துக்கிட்டு இன்னும் கேண்டிடேட் 234 போடுறதுக்குள்ளே வேலையை பார்க்காம எப்படி பிரச்சார யுக்திகள் வகுக்கிறது, வேட்பாளர் தேர்வுக்குள்ளே எப்படி போடுறது, வேட்பாளர் தேர்வு கூட்டம் நடத்தாமல், மண்டல வாரியாக எந்தெந்த தொகுதிக்கு யார் நேர்காணல் நடத்தாமல், சும்மா 6 மாதத்துக்கு முன்னாடி நடத்த வேண்டிய பிரச்சாரத்தை இப்போ தஞ்சாவூர் அது இதுன்னு பப்ளிசிட்டிக்காக நடத்திட்டு இருக்கீங்க. சரி, ஒரு படம் ரிலீஸ் ஆனாலாவது நீங்கள் போட்ட அந்த முதலீட்டுக்கு வந்து ஒரு பலன் கிடைச்சிருக்கும், அறுவடை பண்ணியிருக்கலாம். அதுலேயும் இடி விழுந்துட்டு இப்போ எதுக்கு நீங்கள் ஆள் இல்லாத ஒரு டீ யாத்திரை மாதிரி தஞ்சாவூர் அது இதுன்னு போயிட்டு இருக்கிறீங்க? இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது அறத பழசான வெள்ளூரில் செய்த அதே அறத பழசான உதயநிதி ஸ்டாலின் உள்ள வன்மத்தில் ஸ்டாலின் ஆசிட்டு இருக்கீங்க. பிடிச்சி போச்சியா, யாரையா இதை பெருசாக எடுக்கிறா? இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் கேண்டிடேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி போடணும். உங்கள்கிட்ட கேண்டிடேட் இருக்கா? உங்கள் பிறந்த நாள் 35 இடத்துல தான் நடந்தது, ஆதாரம் கொடுங்க. 234 நடந்ததாட்டு கிடையாது, கேண்டிடேட்டும் கிடையாது உங்கள்கிட்ட. அதுதான் நான் துக்ளக் இதையாட்ட சொல்கிறேன், கேண்டிடேட் கிடையாது அவர்கிட்ட. ரங்கராஜ் பாண்டியிட்ட சொல்கிறேன், கேண்டிடேட் கிடையாதுங்கிறேன். ஜேவிசி ஸ்ரீராம் சௌதரன் சொல்கிறேன், கேண்டிடேட் கிடையாதுங்கிறேன். கேண்டிடேட் இல்லாதவரை வச்சு போலியா கருத்து கணிப்பு நடத்துகிறதே தேவையில்லாத விஷயம் நான் சொல்கிறேன். இன்னும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் போட்ட கேண்டிடேட்டு உறுதியாக நிற்க மாட்டான். நீங்கள் எப்படி வியாபாரத்துக்கு அரசியல் வந்து இப்போ சினிமா மார்க்கெட்டுக்கு அரசியல் வந்தீங்களோ, உங்கள் ஆளும் வியாபாரத்துக்கு தான் அரசியல் வந்திருக்கிறாப்புல. அவன் ஒரு முதலீடு பண்ணி கொஞ்சம் பேர் கேண்டிடேட்டாக வந்தால் கூட அதிமுகட்ட விலை போவான், அதிமுகட்ட விலை போவான். உங்கள் ஆளுமை என்னங்கிறது மக்களுக்கு தெரியும். உங்கள் கட்சிக்காரனை எப்படி நீங்கள் கட்டுப்படுத்தீங்கன்னு உங்களுக்கு மக்களுக்கு தெரியும். காரணம் உங்கள் கட்சிக்காரனும் உங்களுக்கு தொடர்பு கிடையாது. தாவேக்காவின் தந்தையே ஐயா புஷி ஆனந்த் தான். புஷி ஆனந்த் நீங்கள் விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவரை பொதுச் செயலாளராக போட்டதுக்கு சமூக நீதி பார்வையில் தம்பி ஜோசப் விஜய் நான் பாராட்டுறேன், மதிக்கிறேன். நல்ல விஷயம் தம்பி, அதை நான் பாராட்டுறேன். ஆனால் உங்களுக்கும் உங்கள் கேண்டிடேட்டுக்கும் தொடர்பு கிடையாது. அப்போ என்ன ஆகும்? ஒருத்தரை புஷி ஆனந்த் கேண்டிடேட் போட்டால் மற்ற எவனும் ஒர்க் பண்ண மாட்டான். வாங்கினவனும் ஒர்க் பண்ணி எம்ஜிஆர் ஜெயலலிதா திமுக எதிர்ப்பு, உதயநிதி எதிர்ப்பு, ஸ்டாலின் எதிர்ப்புன்னு ஓட்டை பிரித்து அதிமுக காலி பண்ணிடுவாருன்னு அதிமுகாரன் காசு கொடுப்பான். அது சேலம் தருமபுரி பெல்ட்டுக்குள்ளே ஜெயலலிதாவோடய ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடம். அன்புமணியும் சேர்ந்தாச்சு. போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க ஒரு பெரும் தூணாட்டு அங்கே நிற்பாங்க, 1 இயர் நான் 1 இயர் போலீஸ் ஸ்டேஷனில். அப்போ நீங்கள் யாரை கேண்டிடேட்டாக போட்டாலும் அதுக்கு தக்கன உங்களுக்கு உங்கள் கேண்டிடேட்டுக்கு பணம் கொடுக்கப்படும். இதுதான் பீகாரில் பிரசாந்த் கிஷோருக்கு நடந்தது தான் உங்களுக்கு இங்கே நடக்கும். 100% இதுதான் நடக்கும். சகோதர மாதிரி நான் சொல்கிறேன், இதுதான் உங்களுக்கு நடக்கும். காரணம், நீங்கள் பண்ணுறது எல்லாமே தப்பான அரசியல். தப்பான அரசியலில் ஆட்சியில் பங்குன்னு சொல்லி அசிங்கப்பட்டாச்சு. விக்கிரவாண்டியில் போலீஸ் ஸ்டேஷனை உடைக்காமல் அசிங்கப்பட போகிறீங்க. இப்பவும் கேண்டிடேட் செலெக்ஷனில் இல்லாமல் வெறும் கூட்டத்தை நடத்தி சரத்குமாரும் ராதிகாவும் திருமங்கலத்தில் அலைஞ்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க. பிரயோஜனப்படாது, வேஸ்ட்டாக தான் போகும். நான் தெளிவாக சொல்கிறேன், ஆணித்தரமாக சொல்கிறேன். ஆரம்பத்தில் சீமானை பிடிக்காதவங்க உங்களை தூக்கி விட்டாங்க. இப்போ அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு, நம்ம தப்பு பண்ணிட்டோம். விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். ஐயோ, தேவையில்லாமல் பிரமணி சகோதரர்கள் தான், எல்லாரும் இல்லை, ஒரு சில பிரமணி சகோதரர்கள் தான். பேரை கூட நான் சொல்லிட முடியும், என்னால் எனக்கு வேண்டியவங்க பேரை சொல்ல விரும்பல. சீமான் விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு லாபமெல்லாம் வருதுங்கும் போது இப்போ உங்களை பற்றி அவங்க தூக்கி பேசுறதையும் விட்டுட்டாங்க. இதுதான் உங்கள் நிலைமை. இன்னும் போனால் இன்னும் ரொம்ப நீர்த்து போவீங்க. நாளாளாக உங்களை பற்றிய பேச்சுக்கள் அதெல்லாம் நீர்த்து போகுது, இரலவெண்ட் ஆகுறீங்க. அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை அதுன்னு போயிட்டுருக்காங்க. அதையும் தாண்டி சீமான் கிளாரிட்டியோட துணிவோட ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு 5வது எலெக்ஷனில் 234 போட்டு துணிஞ்சு நிற்கிறாரு. நீங்கள் 234 போட போகிறீங்களா, கூட்டணி அமைக்க போகிறீங்களா சொல்லுங்கள். மக்கள் என்ன நினைப்பான்? குழப்பத்தில் இருக்காரு விஜய். சீமான மாதிரி தெளிவு இல்லை விஜய்கிட்ட, நினைப்பானா இல்லையா? சீமான் எதுனாலும் தெளிவாக சொல்கிறாரு. அப்போ நீங்கள் இந்த இடத்துக்குள்ள கம்பாரிசனில் சீமானை தூக்கிவிட வந்துட்டீங்கன்னு இதுவரை உங்களை வச்சு சீமானை டீஸ் பண்ணலான்னு நினச்ச புறமொழியாளர்கள்லாம் இனிமேல் விஜய் வேலைக்காக மாட்டார், கதைக்காக மாட்டார், வேலைக்காக மாட்டார், கதைக்காக மாட்டாருன்னு அவன் எண்ணம் படி விஜயை வச்சு சீமானை ஒன்றும் பண்ண முடியாது. விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு கெயினுங்கிற லெவலில் அவன் நினச்சிட்டு இருக்கான்.
அதுக்கு முக்கிய காரணம் ஜனநாயகம் பிரச்சனையில் நீங்கள் படுத்தது கவுந்தது படுத்தே விட்டானையான்னு மத்திய அரசை எதிர்க்க முடியாமல் கோழைத்தனமாக போனது தான் முக்கிய காரணம். அதில் சீமான் என்ஐஏ ரெய்டு வரும்போது எதிர்த்து நிற்கிறாரு. நீங்கள் கொள்கை எதிரின்னு தான் சொல்கிறீங்க, ஒரு மனித குலத்துக்கே எதிரி பாஜக, தமிழ் இனத்துக்கு எதிரி காங்கிரஸ், ரெண்டு பேரையும் அடிக்கிறாரு. அந்த இடம் தான் சீமானுக்கு ஒரு லிவரேஜ் கிடைச்ச இடம். ரெண்டு பேரும் விமர்சனம் பண்ணுறது மக்கள் அவரை ஏற்றுக்கிறான். இவன் பொதுவாக வரான் ஐயா, தான் வளர்றதுக்கு வரான் ஐயா. இவன் வர்றதே மோடிக்கு எதிராட்டும் ராகுல் காந்தி சோனியாவுக்கு மகனை வாழ வைக்கிறதுக்கும் வன்மத்தில் வரான்னு உங்களை பார்க்குறீங்க. உங்கள் வன்மம் தான் உங்களை காலி பண்ணிச்சு. உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரான வன்மம், அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஸ்டாலின் உங்களை கண்டு பயப்படுறாரு. உங்களை கை வச்சா அருந்ததியர் ஓட்டு போயிருமோ, கிறிஸ்தவர் ஓட்டு போயிருமோன்னு அச்சப்படுறாரு. ராகுல் காந்திக்கு ஆதரவாட்டும் மோடிக்கு எதிரான வன்மம், மோடி அடித்து துவச்சி துரத்துக்கு போட்டுட்டாரு. இன்னும் உங்களுக்கு இருக்கு. அப்படியே ஒன்றும் பண்ணலன்னு சொன்னால் மோடி ஏமாந்துருவார்னு நினைக்காதீங்க. மோடி ஏமாற மாட்டார். நீங்கள் என்னென்ன டிசைனில் வருவீங்கன்னு மோடிக்கு தெரியும். என்னென்ன மாற்றங்களெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். சர்க்கார் படம் அடி விழும்போது கம்முன்னு பேசாமல் இருந்துக்கிட்டு அடுத்த படம் ரிலீஸ் வரும்போது யாரே எங்கே வெயிட் பண்ணி யாருக்கும் தெரியலன்னு எடப்பாடிக்கு எதிராக வந்தீங்க. எடப்பாடி கிட்ட உங்கள் ஆட்கள் செல்வாக்கு இல்லாத பகுதியை சேர்ந்து எடப்பாடி போலீஸ் ஸ்டேஷனில் மேலே நிற்கக்கூடிய வன்னியர் கொங்கு வேளாளர் கவுண்டர் ஏரியாவுக்குள்ளே போய் உங்கள் ஆட்கள் கொடியை காட்டிக்கிட்டு இது சரியாக இருக்காதுன்னு நினச்சி டக்குன்னு எடப்பாடிக்கு எதிராக பேசுகிறீங்க. புலி படம் தோல்வி அடைஞ்ச பிறகு ரஜினி கமல் இருக்கும்போது ரஜினிகாந்த் காலில் மட்டும் விழுந்துட்டு வந்தீங்க. இப்படி உங்களோட கேரக்டர் இன்க்ரீசி எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ஒரு கட்டத்துக்குள்ளே பம்மி பதுங்கி இருப்பீங்க. அந்த பிரச்சனை முடிஞ்சிட்டுன்னா பெரிய வீராதி வேஷம் போட்டுருவீங்க. அதே மாதிரி தான் ஜனநாயக மாற்ற முடிய விட மாட்டாப்புல. இன்னும் கரூர் கேஸ் இருக்குது, இன்னும் பல இது உங்களை பற்றி நோண்டிட்டு இருக்காங்க. கிஷோர் கே சாமி சொன்ன மாதிரி உங்களை சப்போர்ட் பண்ணுறவங்களை பற்றி நோண்டிட்டு இருக்காங்க. அதில் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. அந்த நோண்டு நடந்துட்டு இருக்கிறது. பார்ப்போம். இவ்வளவு தைரியமாக கொள்கை எதிர்ன்னு சொன்னீங்க. மீண்டும் நாங்கள் சொல்கிறோம், 8ஆம் தேதி நாங்கள் நியூஸ் 8ல் டிக்ளேர் பண்ண மாதிரி எங்கள் டீம் தான் ஏற்கனவே தமிழ் மண்ணில் ஒன்றை பண்ண மாதிரி உங்கள் விவரத்தில் பண்ணியிருக்கிறோம். இது தொடரும். எத்தனை புரோக்கரை வச்சு பிஜேபி கூட எவ்வளவு காம்ப்ரமைஸுக்கு போனாலும் மோடிக்கு தெரியும். 29 நீங்கள் உங்கள் புத்தியை காட்டிடுவீங்க. அடிபட்ட பாம்பு விடக்கூடாது, அடிபட்ட புலி விடக்கூடாதுன்னு மோடி தெளிவாக இருக்கிறாரு. இதில் நீங்கள் தப்புணும்னா போல்டாக வாங்க, நாங்கள் வரவேற்கிறோம். போல்டாக வாங்க, வரவேற்கிறோம். அந்த போல்ட்னஸ் இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் கூட கிடைச்ச கதாநாயகன்லேருந்து தங்கச்சி கேரக்டரில் நடித்த நடிகர்லேருந்து அப்பா கேரக்டரில் அம்மா கேரக்டரில் நடித்த நடிகர்லேருந்து எல்லா பேரும் விஜய் லாய்க்கு இல்லை, அரசியலுக்கு லாய்க்கு இல்லை. தனக்கு ஏற்பட்ட ஜனநாயகத்தை பற்றி கூட பேச முடியாதவருக்கு எதுக்கு அரசியல்? சீமான் தாண்டா ஹீரோ, சீமான் தாண்டா போல்டு. விஜய்க்கு ஓட்டு போடுறதோட மாற்றம்ங்கிறதுக்கு போல்டாக இருக்கக்கூடிய சீமானுக்கு போடுவாங்க. இதுதான் நடக்க போகுது. நிறைய விஷயங்களை பேசணும். நன்றி சார். நன்றி.